நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியான வேளைக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 10:1-7. தியான வசனம் 7ஆம் வசனம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கையில் தம்முடைய 12 சீஷர்களையும் நற்செய்தியை, அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அனுப்பினார். அவர்கள் அவ்விதம் போகையில் அவர்களிடம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணும்படியாக கூறினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக வந்த யோவான் ஸ்நானனும் கூட யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்றே பிரசங்கிக்க தொடங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைப்படியே அவருடைய சீஷர்கள் புறப்பட்டு போய் பிரசங்கித்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். மேலே கூறப்பட்ட இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பரலோக ராஜ்யம் என்பது தேவனுடைய நித்தியமான ராஜ்யத்தை காண்பிக்கிறது. வரப்போகிற கர்த்தருடைய ராஜ்யம் புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம் என்று 3 பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய யோவான் இதை வெளிப்படுத்தல் விசேஷத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று யோவான் ஸ்நானனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய கட்டளைப்படி அவருடைய சீஷர்களும் பிரசங்கித்ததனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய காரணம் என்ன, நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கிறோம். எந்த வேளையில் யாரை மரணம் சந்திக்கும் என்பது ஒருவருக்கும் தெரியாது. மரணம் ஒரு நபரை சந்திக்க வயது வரம்பு என்று ஒன்று அதற்கு இல்லவே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் காலத்திலேயே தன்னுடைய நித்தியத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். நம்முடைய மரணம் அல்லது கர்த்தருடைய வருகை நமக்கு எவ்வளவு சமீபமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் நீங்களும் நானும் தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு அல்லது நித்திய நரகத்திற்கு சமீபமாய் இருக்கிறோம். நித்தியத்தில் தேவராஜ்யத்தை சென்றடைவதா அல்லது நித்திய அக்கினி கடலில் பங்கடைவதா என்பதை ஒரு நபர் தன் வாழ்நாள் காலத்திலேயே தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டும். அந்த நபரின் மரணத்திற்கு பின் அவன் அதை தெரிந்தெடுக்க இயலாது. எத்தனை முயற்சிகள் பண்ணினாலும் அது விழலுக்கு இழைத்த நீராகவே காணப்படும். இதை நாம் பார்க்கின்ற பொழுது லாசரு, ஐஸ்வர்யவான் ஆகியோரை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய அந்த வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள். பாதாளத்தில் ஐஸ்வர்யவான் கடும் வேதனை அனுபவித்து கொண்டு தன் கண்களை ஏறெடுத்து ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டு, தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்ட போது அவனுக்கு கிடைத்த பதிலை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமே. ஆபிரகாம் சொல்லுகிறார், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கு நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அங்கே மறுமொழியாக கூறுகிறதை லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய நித்திய தேவராட்சியம் 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு ஸ்தாபிக்கப்படுவதாக இருப்பினும் அந்த ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்பது நம் வாழ்நாள் காலத்திலேயே அதை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு நீங்களும் நானும் தகுதியுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது.
மனிதனுடைய வாழ்நாட்களை குறித்து யோபின் புத்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது என்பதாக வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 14ஆம் அதிகாரத்தில் யோபு 14ஆம் அதிகாரத்தில் 1 மற்றும் 2 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல் நிலை நிற்காமல் ஓடி போகிறான் என்பதாக இங்கே நாம் வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, மோசே தன்னுடைய சங்கீதத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது 90ஆம் சங்கீதம் 5 மற்றும் 6வது வசனத்தில், அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு நிருபத்திலே நான் பார்க்கின்ற பொழுது 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே என்பதாக அங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோமே. அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அதற்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி வருகிறதை நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பரலோகராட்சியம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கித்த நாட்களை பார்க்கிலும் வெகு அதிகமாக இப்பொழுது நாம் பரலோகராட்சியத்திற்கு மிகவும் சமீபமாய் வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராட்சியத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராட்சியத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமோடு கூட சம்பாஷிக்கின்றதான வேளையிலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலோ கிறிஸ்தவ பெற்றோரால் வளர்க்கப்பட்டதினாலோ அல்ல, கிறிஸ்துவை எனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்த அனுபவமுடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த ஆழமான சத்தியம்தான் நம்மை பரலோக ராட்சியத்திற்கு நேராக அழைத்து செல்லும். மறந்து போகக்கூடாது. மறுபடியும் பிறந்த அனுபவம் எனக்கு உண்டா, மறுபடியும் பிறந்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே இருக்கிற நிலையில் இருக்கிற ஒரு அனுபவம் அல்ல. பூரணராக கடந்து செல்ல வேண்டும், வளர்ச்சி காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வளர்ச்சி இல்லாத பட்சத்தில் நீங்களும் நானும் பரலோக ராட்சியத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய 2வது நிருபத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது 1ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களிலே நாம் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தோடைய தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோடைய இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும், பொறுமையோடைய தேவபக்தியோடைய சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார். மேலும் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார். புதிய எருசலேம் ஆகிய நித்திய ராட்சியத்திற்குள் படுகின்ற பிரவேசம் நமக்கு பரிபூரணமாக கொடுக்கப்படுவதற்கு இவைகளையெல்லாம் நாம் கை கொள்ளுகிறவர்களாக, வளர்ச்சி அடைகிறவர்களாக, இந்த பாதையிலே கடந்து செல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராட்சியத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதாக அப்போஸ்தலர் 14:22 குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவங்கள் நித்திய தேவராட்சியத்தில் நமக்கு மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கும் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராட்சியம் அவர்களுடையது என்பதாக கூறுகிறபடியினாலே நாம் ஆவியில் எளிமையுள்ளவர்களாய், மனத்தாழ்மையுள்ளவர்களாய் நம்மை காத்து கொள்வதற்கு நாம் அவருடைய பலத்தையும் சத்துவத்தையும் தேட வேண்டும். வாசல்கள் வழியாய் அந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 கூறுகிறது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாக தேவனுடைய நித்தியமான ராட்சியத்தின் மேன்மையான வாசஸ்தலமாகிய புதிய எருசலேமில் பிரவேசிக்க நீங்களும் நானும் நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோமா? கிருபையின் காலங்களின் கடைசி பகுதியை வந்துட்டு இருக்கிறோம். நாம் 11வது மணி வேளையிலே நாம் இருக்கிறோம். நமக்கு பரலோக ராட்சியம் மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உணர்ந்து விழிப்புணர்வடைந்தவர்களாக, ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி அவரை வரவேற்பதற்கு ஆயத்தமாக நாம் இருக்கிறோமா? செபிப்போம்.
எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதாக உம்முடைய வார்த்தைகள் பேசுகிறது. ஆண்டவரே, இன்றைய சூழ்நிலைகள், நாங்கள் காண்கிற காட்சிகள், நடைபெறுகிற சம்பவங்கள், எங்கள் தேவனுடைய ராஜ்யம் வெகு சமீபமாக இருக்கிறது. நியாயாதிபதி வருகிறார், அவர் வாசற்படியிலே வந்து நிற்கப் போகிறார் என்பதை உணர்த்துகிறது. நாங்கள் ஆண்டவரே இதை உணர்ந்தவர்களாக, எங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாங்கள் செல்ல தகுதியுடையவர்களாக, அப்பா, நாங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த ரட்சிப்பின் வளர்ச்சியிலே நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே, நீர் எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். உம்முடைய பரலோக ராஜ்யத்தை இழந்து விடாதபடி இருக்க ஆண்டவரே, அதில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எனக்கும் எங்களுக்கும் உம்முடைய கிருபையை கட்டளையிட்டரணும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.